ஓகே, இப்போ இந்த தொடைகளை பொறுத்த வரையில் பெரும்பாலானவர்கள் கஷ்டப்படுறதுன்னு சொன்னால் இந்த தொடைநில பிரதேசத்தை கண்டுபிடிக்கிறது இல்லையா? இப்போ இந்த தொடைநில பிரதேசத்தை கண்டுபிடிக்கிறது தான் நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க சொன்னால் கொஞ்சம் சிக்கல் பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிக்கும் இருக்கு. இந்த ட்ரிக்கை அதாவது அந்த ட்ரிக்கை விலைக்கு கூட்டாலே இந்த தொடைகளில் இருக்கக்கூடிய அந்த பயம் வந்து போயிடும். அப்போ இந்த தொடைகளை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி இதுக்குரிய மெத்தட் என்னன்னு சொன்னா, இப்போ அந்த இலக்கம் மட்டும் கூட கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம ஒரு ஏபிசிடி இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ உதாரணமாக ஒரு வெண்வரி படத்தை தந்து இந்த வெண்வரி படத்துல 2 தொடைகளை தந்து, அதாவது இடைவெட்டக்கூடிய தொடைகள் தந்து, சரியா? இதை நான் இனிமே போடுறேன், இதை பின்னு சொல்லி போடுறேன். இப்போ இந்த 2 தொடையை தந்து போட்டு இதுல ஏ இடைவெட்டு பி, டி வித் டேஷ் இப்படி உண்டோ, அதாவது இந்த குறியீட்டினுடைய பிரதேசத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க அல்லது மிடட்டி காட்ட சொல்றாங்கன்னு சொன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இதுக்கு ஒரு ஈஸியான வே என்னன்னு சொன்னா, நீங்க முதலாவது எடுத்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னா, இத வந்து இந்த தொடையினுடைய ஒவ்வொரு பிரதேசத்தையும் எல்லா பிரதேசத்தையும் விளக்கம். அதாவது இப்ப ஒன்றை விடக்கூடாது, எல்லா பிரதேசத்தையும் விளக்கம் பண்றோம். இப்ப அந்த ஒளிப்பிரதேச மாவட்டத்தை இந்த ஒளியடைக்கிற பிரதேசத்தையும் உண்டு அப்படின்னு சொல்லி இலக்குறாங்க. இந்த உள்ளுக்கு இந்த ஏயினுடைய இந்த பிரதேசத்தை மாத்திரம் 2க்கு போறோம், இந்த இடைவற்ற பிரதேசத்தை வந்து 3க்கு போறோம், இந்த பியினுடைய இந்த பிரதேசத்தை மட்டும் 4க்கு போறோம். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் என்ன செஞ்சுட்டா இலக்கம் பண்ணிட்டேன். இதுக்கு நீங்க 1 2 3 கூட அந்த ஏபிசி லெட்டர்ஸும் பயன்படுத்தலாம் அல்லது வேற ஏதாச்சும் குறியீடுகளும் யூஸ் பண்ணலாம். சரி, அது ஒரு இஷ்யூவா இருக்கணும். இப்போ போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ இவர் கேள்விக்கு வந்தோம்னா ஏ இடைவெட்டு பி டேஷ்ங்கிறத கேட்டிருக்கிறார். ஸோ முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஏ பாருங்க, இந்த ஏக்குரிய பிரதேசம் எதுன்னு சொல்லி பாருங்க. இந்த ஏங்கிற பிரதேசம் இந்த வட்டம் இல்லையா? ஸோ இந்த வட்டத்துக்குள்ள வர எண்கள் என்னென்ன நம்பர் 2க்கும் 3ங்கிற பிரதேசம் வந்து இருக்கு. 2ங்கிற பிரதேசம் 3ங்கிற பிரதேசம் ஏக்குரியது. ஸோ 2 3. அதே மாதிரி இங்க பாருங்க பி டேஷ், பி டேஷ் கேட்குறீங்க. ஸோ பி டேஷ்னா எந்த பிரதேசம்? பி தவிர்ந்தது. அப்ப இது இவ்வளவு வந்து இந்த வட்டம் இந்த துடைக்குள்ள பி. ஸோ பி தவிர்ந்ததுன்னு சொன்னா 1 2 இல்லையா? ஸோ 1, 2. இப்ப இந்த கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடைவெற்ற பிரதேசம், அதாவது இந்த ஏயும் பி டேஷும் பொதுவான பிரதேசத்தை கேட்டிருக்காரு. இடைவெற்றது தான் பொதுவானது. ஸோ இடைவெற்றது சொல்லி கேட்டதால 2க்கும் பொதுவான பிரதேசத்தை கேட்டணும். இதுக்கு இந்த நம்பர் நம்ம எடுத்து வச்ச நம்பர் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றும் எல்லாம் ஒவ்வொரு பிரதேசத்தை குறிக்குது. ஸோ இதுல பொதுவான நம்பர் ஏதோ அதான் நம்ம கேட்ட பிரதேசம். ஸோ 2ங்கிற நம்பர் தான் இந்த பொதுவாக இருக்குது இல்லையா? ஸோ இங்க 2ங்கிற பிரதேசம் தான் அதை கேட்டதுக்குரிய ஆன்சர். 2ங்கிறது எது? இது ஏ, அதாவது ஏ மாத்திரம் இதுதான் இது அர்த்தம். ஏ மட்டும் அந்த பிரதேசத்தை தான் கேட்டிருக்காரு. இது அனுபவம் இல்லாத சொன்னா சும்மா பார்த்த உடனே போயிடலாம். சரியா? ஸோ இதான் அந்த மெத்தட். அடுத்த உதாரணம் ஒன்றை பார்ப்போம். என்னன்னா, இப்போ நம்பர் இட்டு கண்டுபிடிக்கலாம் அல்லது நீங்க வேற ஏதோ ஒரு குறியீடை போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். அது ஒரு பிரச்சனையா இருக்க கூடாது இல்லை. சரியா? நீங்க நம்பர் கூட்டி கழிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் யூஸ் ஆகி. அடுத்தது இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தேன்னு சொன்னா, ஒரு ஏ 1க்கு பி, ஏனுடைய டேஷ் பியினுடைய டேஷ் அப்படின்றது சொல்லி பார்ப்போம். சரியா? இப்போ இப்படி ஒரு இது தந்தாச்சு. இப்போ இந்த பிரதேசத்தை கண்டுபிடிச்சிட்டு சரியா? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை எடுத்தான் எப்படி? இப்போ நீங்க ஏ டேஷ் கட்டுருக்கா, ஏ டேஷ் எடுங்க. ஏங்கிறது இந்த பிரதேசம். ஸோ இதுக்கு நான் நம்பர் எடுக்கல. ஸோ நம்பரை போட்டு வச்சேன்னு சொன்னா, நான் வழி பிரதேசத்தை 1 எடுக்கேன், இந்த பிரதேசத்தை 2, இது 3, இது 4. எல்லாம் பிரிக்கப்பட்ட பிரதேசங்கள், 2 பக்கமும் பிரிக்கப்பட்டதுன்னா அதெல்லாம் தனி பிரதேசமா எடுத்துரும். ஸோ 1 2 3 4 நம்பர் போட்டேன். இப்போ ஏ டேஷ் கூடிய பிரதேசத்தை கண்டுபிடிப்போம். ஏன்னு சொல்றது இந்த 2 3 இல்லையா? அந்த 3 வட்டம் தானே ஏ. ஸோ 2 3 தவிர்ந்ததுன்னு சொன்னா 1 4. ஸோ 1, 4 இருக்கு. அடுத்தது பி டேஷ். இந்த பி டேஷ் பாருங்க, பி டேஷ்ங்கிற எந்த பிரதேசம்? பின்னு சொன்னா இந்த வட்டம் இருக்கு, இந்த 3 4 நடக்கும். ஸோ பி தவிர்ந்தது தான் பி டேஷ். ஸோ 1, 2. ஸோ 1 2. இப்போ அவர் கேட்ட கேள்வி ஏ டேஷ் 1க்கு பி டேஷ். ஸோ 1க்கு சொன்னா எல்லாத்தையும் 1 இருக்குது, அதாவது எல்லாத்தையும் உண்டாதான் நம்ம கருதுவோம். இப்போ இதுக்குள்ள பாருங்க, 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. 1 2 தரம் வருதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறது? அதை பொதுவாக எடுக்கிறது. இங்க கேட்டது 1 இருக்கு. ஸோ மொத்தமாக 1 2 4 இந்த 3 பிரதேசம் சேர்ந்ததுதான் அவர் கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர்.
ஸோ ஏதாவது வரும் எல்லாம் சேர்ந்து சொன்னேன் 1 2 4. ஸோ இந்த 1ன்னு சொன்னால் இந்த வெளிப்பிரதேசம் வரும், இந்த வெளிப்பிரதேசம் அப்படியே வரும். அதே மாதிரி 2 4. ஸோ 2ன்னு சொன்னால் இந்த பிரதேசம் வரும், 4ன்னு சொன்னால் இந்த பிரதேசம் வரும். ஸோ இடைவெட்டு தவிர்ந்த எல்லா பிரதேசமும், அதாவது இதை இன்னொரு வகையில் சொல்றேன்னு சொன்னால் இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த தொடையினுடைய ஒரு தேற்றம் இருக்கிறீங்க. அதாவது இந்த டேஷை நீங்கள் பொதுவாக எடுக்கிற மாதிரி கருதினீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டேஷை பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால், இரண்டுக்கும் பொதுவாக எடுத்தீங்கன்னா இந்த ஒன்றிப்பு இடைவெட்டாக மாறும். புரியுதா? அதாவது என்ன சொல்லுது, இது என்ன தெரியுது, ஏ இடைவெட்டு டி டேஷ், அதாவது ஏ இடைவெட்டு டி தவிர்ந்தது. ஸோ ஏ இடைவெட்டு டிங்கிற பிரதேசம் இந்த 3ங்கிற நம்பர் உள்ள பிரதேசம் இல்லையா? ஸோ அது தவிர்ந்த என்ன வெளியேறிக்கிற எல்லாமே. ஸோ அதுதான் இது சரி இருக்குது. ஸோ இப்படி வழங்கிட்டீங்கன்னா சரி சரியா? ஸோ ஒரு அனுபவம் உள்ளான்னு சொன்னால், சரியான ஒரு நல்ல அனுபவம் உள்ளான்னு சொன்னால் டிரெக்டாக இப்படி கூட மாற்றி எடுக்க முடியாது. ஓகே சரியா? ஸோ விஷயங்களையும் விளைவு பண்ணணும், ஷார்ட் ட்ரிக்குன்னு இல்லை, இதான் மெத்தட், அதான் சொல்லி தரணும். ஓகே.